ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட 10th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருப்பாலும் உடனே அங்கே யோகம் வந்துருவான். டே நீ வரமாட்டேன்னு நினச்சி தானே நான் நடந்து போயிட்டுருக்கேன், ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. அதுதான் வந்துட்டேன்ல, விடு உன் திருவாயை மூடு, உன் கொலீக்லாம் எங்கே போனாங்க, அவங்க கூட சேர்ந்து வர வேண்டியது தானே அப்படின்ட்டு வர சொல்லுவான். இல்லை என்னாலேயே முடியும்னு சொல்லிட்டு வாயை விட்டா, நான் இப்போ தாண்டா வழி தெரியுது அப்படின்ட்டு வர கதறிட்டு இருப்பான். சரி டைம் ஆகுது, வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கீழே உட்காந்துருவான். என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வர கேட்பான். நான் உனக்கு தூக்கிட்டு போகிறேன், உன் கால் தான் அடிபட்டிருக்குல்ல அப்படின்ட்டு வர சொல்லுவான். நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வர இவ்வளோ சீன் போடுவாங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வர உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். எல்லா நேரத்துலையும் தனியாகவே வேலை பார்க்கணும்லாம் நினைக்காத, டீம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் அதுதான் நம்மளுக்கு கை கொடுக்கும். சக்ஸஸ் கூட டீம் ஒர்க்காக பண்ணால் தான் சக்ஸஸ் வரும், தனியாக பண்ணலாம் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வர லெக்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் என்னடா ரொம்ப வெயிட்டாக இருக்கேன்னா நான் மொக்க போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர இவ்வளோ கலாய்ச்சிட்டு இருப்பா. உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு வர இவனும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன்டா நான் சும்மா சொன்னால் நீ சீரியஸாகவே சொல்கிறியா அப்படின்ட்டு வர சண்டை போட்டுட்ருப்பா. ஒழுங்காக நான் லைட் வெயிட்னு ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு வர கத்திட்டு இருப்பாளா. சரி ஒத்துக்கிறேன் நீ லைட் வெயிட் தான் அப்படின்ட்டு வர ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அங்கே லீயும் வந்துடுவான். இவங்க போகிறத பார்த்தோன்னே பயங்கரமாக வெக்ஸாக வேறு ஆகிடுவான். இவங்களும் மவுண்டன்லேருந்து கீழே இறங்கிடுவாங்களாம். டேய் நான் நடந்து வரேன், இங்கே தான் ஃப்ளாட்டான தரம் இருக்குல்ல அப்படின்ட்டு வர இவ்வளோ சீன் போட்டுட்ருப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ நடந்து வந்தால் நம்ம அடுத்த வருஷம் தான் வீட்டுக்கே போகணும், வா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவனே வேறு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஊக்கு உடனே வயிறுலாம் கத்த ஆரம்பிச்சிருமா. இன்னும் லைட் வெயிட்டுக்கு ஓவராக பசிக்குது போல். சரி கவலைப்படாத, வர வழியில் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தேன், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவனை வர ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு போயிடுவான். அங்கே போனால் இவளாம் பயங்கரமாக நூடுல்ஸை வெளுத்து வாங்கிட்டு இருப்பா. என்னடா நான் அப்படி பார்க்குறேன், எனக்கு எவ்வளோ பசிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உழுந்து வேற சாப்பிட்டுட்டு இருப்பா. சாப்பிட்ற ஆர்வத்தில் வாயெல்லாம் வேற இழுப்பிட்டு வேற சாப்பிடுவாலாம். உடனே இவன் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு, கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட்றியா, வாயெல்லாம் பெரிய எப்படி இழுப்பிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கொடுப்பான். சரி ஓகே சாப்பிடும்போது இதெல்லாம் சகஜம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படியே தொடச்சிக்கிட்டு இருப்பா. ஆமாம் நீ சாப்பிடல அப்படின்ட்டு வேற கேட்பா. அட்லீஸ்ட் இப்போனா கேட்கணும்னு தோணுச்சு, எனக்கு வேணாம் நீயே நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் கலாச்சிக்கிட்டு இருப்பான். உனக்கு வேணாவா, அப்போ உன் நூடுல்ஸை நானே சாப்பிட்றேன்னு வேறு எடுத்து வெளுத்து வாங்கிட்டு இருப்பா. இவனும் வேறு அவள் சாப்பிட்ற அழகை வேறு சைட் அடிச்சுட்டே வேறு உட்காந்துட்டு இருப்பான். ஐயோ ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏஞ்சி நின்று கத்த ஆரம்பிச்சிருவான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே ஏதோ புழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, காற்றே வர மாட்டேது, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு, ஐயோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அது உன் பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, நீ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, ரொம்ப தப்பாக போகுது, நீ சிங்கிளாக இருக்கனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் பொண்ணுங்க விஷயத்தில் இவ்வளோ வீக்காக இருக்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி இவனே தனியாக திட்டிக்க ஆரம்பிச்சிருவான். நீ சிங்கிளாக இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனை, நீ உன் ஃபீலிங்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். எக்ஸசைஸ்லாம் வேறு பண்ணிக்கிட்டு இருப்பானா, உள்ளேருந்து வேற அதை பார்த்துருவா. இந்த நேரத்தில் இவன் எதுக்கு வெளில நின்று எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து சர்வரும் வந்துட்டு, நீங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்றீங்க மேடம், ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரீயான ஆம்லெட் அப்படின்ட்டு வேறு கொடுப்பாங்க. என்னது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு யோ கூட பழகி யோ மாதிரியே தம்ஸ் அப்னு கத்த ஆரம்பிச்சிருவா. மேடம் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு வேறு அந்த சர்வரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஆம்லெட் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் லீயும் வேறு வீட்டுக்கு வந்துடுவான். உடனே நவ்வும், என்ன லீ எப்படி போச்சு ஆடிஷன்லாம், நல்லா பண்ணியா, செலக்ட் ஆகிடுவியா அப்படின்ட்டு வேறு கேட்பான். நம்ம எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லீயும் போய் வேறு படுத்து தூங்கிடுவான். என்ன இவன் ஃபேஸே சரியில்லை, ஒரு வேளை சொதப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேறு நவ்வும் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க வேறு கான்ட்ராக்ட் எடுத்து கையில் வச்சுட்டு பயங்கரமாக வேறு யோசிச்சுட்டு இருப்பாங்க, சைன் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பேக்கரிக்கு போகலான்ட்டு வேறு வெளில வருவாங்களாம். வாங்க வேறு ஆப்போசிட்டில் வந்துடுவார். நீ என்னை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, உனக்கு என்ன பிடிக்குதோ அதுவே பண்ணு, நான் உன்னை எந்த விதத்துலையும் தடுக்க மாட்டேன், சப்போர்ட் வேணா பண்ணுவேனே தவிர உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். என்னை புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஐம் சாரி அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். நீ சாரிலாம் ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு, திருப்பி நீ பயங்கர ஃபேமஸ் ஆகணும், உன்னோட சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேறு பேக்கரிக்கு போயிடுவாங்க. அவங்க வேறு ரூம்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வாங்கி வச்சிருந்த ரிங்கை வேறு எடுத்து வச்சு இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த ரிங்கை கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட கொடுக்க முடியாமே போயிடுச்சு, பரவாயில்ல அவ கூட இருந்த நாட்களே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதுக்கு மேலே இந்த ரிங்குக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராயர் இருக்கும், அதில் வேறு வச்சுருக்கு லாக் பண்ணுறாரு. இந்த பக்கம் லீயோ அந்த பொண்ணுங்களை வந்து பேக்கரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே யோவும் வந்துட்டு, லீ உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, நேற்று நான் மெசேஜ் அனுப்பிச்சல ஊவை போய் பிக்கப் பண்ணுறான்னு, ஏன் போகல அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆனால் லீ எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக வேறு நின்றுட்டுருப்பான். ஏன்டா நான் உனக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க, மரியாதையாக பதில் சொல்லு அப்படின்ட்டு வேறு கேட்பான். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கட்டுமா, உனக்கும் ஊக்கும் நடுவில் என்ன போயிட்டுருக்கு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு வேறு ஃப்ராங்காக கேட்டுருவான். யோ என்னடா வளர்ற அப்படின்ட்டு வேறு கேட்பான். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ட்டு வேறு லீயும் கத்திட்டு இருப்பான். எனக்கும் அவளுக்கும் ஒன்றுமே இல்லடா, என் ஸ்டாண்டர்ட் என்ன அவள் ஸ்டாண்டர்ட் என்ன, எனக்கு அவளை பிடிக்காது நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லிவிடுவான். சரி ஓகே அப்போனா உனக்கு அவளை பிடிக்காது தானே, நானே அப்போ நீ அல்லவா பார்த்துக்கிறேன், தேவையில்லாமல் என் லவ்க்குள்ளலாம் வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிவிடுவான். உடனே என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். அதேமாதிரி இன்னொரு விஷயம், தயவுசெய்து இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு போயிடு, இங்கேருந்து இன்னும் எனக்கு பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்காது அப்படின்ட்டு வேறு சம்மந்தமே இல்லாமல் கத்த ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா போதும், ஒட்டுமொத்த கோவத்தையும் என் மேலே இறக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு புலம்பிட்டே நின்றுட்டு இருப்பான்.
இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் காட்டுவாங்க. தாத்தா வேறு சூக்கை அப்படியே பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாராம். சூக்கை வேறு அவன் பாய் ஃப்ரெண்டோட வேறு இறங்குவா. ஆமாம், யார் இந்த குட்டி பையன் அப்படின்ட்டு வேறு தாத்தாவும் கேட்பாரு. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஷின் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே அந்த குட்டி பையனும் மரியாதையே இல்லாமல் வேறு நக்கலாக பார்த்துட்டு இருப்பானா. டேய், பெரியவங்களை பார்த்தா மரியாதையாக வணக்கம்லாம் சொல்கிற பழக்கமே உனக்கு கிடையாது, அவங்க அம்மா அதெல்லாம் சொல்லி தரலையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு தாத்தாவும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாரு. தாத்தா, இப்போ எதுக்கு தாத்தா டென்ஷன் ஆகுறீங்க? அது ஷின்னோட ஸ்டைல் அப்படி தான், அவன் மேனரிசமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சூக்க வேறு பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருப்பா. சரி, ஓகே, நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, இவனுக்கு பதில் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஷின், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதானே, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னை வேறு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் வேறு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அவள் லீடம் வந்துட்டு, நீ இன்னும் இந்த வேலையை முடிக்கல, எவ்வளோ நேரம் தான் இன்னும் பண்ணுவேன், சீக்கிரம் பண்ணு, நம்ம 3 மணிக்கெலாம் இதை முடிச்சாகணும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஏதோ முடிச்சிடறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு மாங்குன்னு வேறு உட்காந்து ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருப்பா. சரி, இந்த கம்பெனி பெரிய கம்பெனி, வேலை கம்மியாக இருக்கும்னு நினச்சா இப்படி மாடு மாரி வேலை வாங்குறாங்களே, தெரிஞ்சிருந்தா இந்த கம்பெனியில் நான் வேலைக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர புலம்பிகிட்டு இருப்பா. பார்க்கோட அசிஸ்டண்ட்டாக இவ்வளோ வேவ் பார்த்துட்டு இருப்பானா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வர பார்க்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருமா. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப சந்தேகம் வர மாதிரிலாம் அவன் நடந்துக்கல. டெய்லி ஆஃபீஸ் வரா, சாப்பிட்றா, தூங்குறா, வேலை பார்க்குறா, வீட்டுக்கு போகிறா, கரெக்டாக தான் இருக்குது அவளோட ருட்டீன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இருந்தாலும் பரவாயில்ல, அவளை வாட்ச் லிஸ்ட்லேயே வெய் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன், அவங்களோட கான்ட்ராக்ட் சைனிங் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதுவா, இப்போ தான் சார் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஃபஸ்ட்டு அதை முடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வர கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சிருவாளா, இந்த வேலைக்கு நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்ட்டு வர புலம்பிட்டு இருப்பான். ஏன் சாக போகிற அப்படின்னு வர பின்னாடி எம்ஜியும் பயமுறுத்துவான். இவ்வளோ பட்டுன்னு பயந்துட்டு, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு வர கேட்பா. ஆமாம், நீ என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு வர கேட்பான். அதெல்லாம் முடியாது, நான் இங்கே இன்டர்ன் தான், உனக்கு வேலைக்காரி கிடையாதுன்னு சொல்லிட்டு வர மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ப்ளீஸ் பண்ணு அப்படின்ட்டு வர இவனை எடுத்துகிட்டு போயிடுவான். அங்கே பார்த்தா பசுலாக இருக்கும். என்னடா இது வெறும் பசுலாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணிதே கிடையாது அப்படின்ட்டு வர கேட்பா. என்னோடய ஃபேன் எனக்கு கொடுத்தாங்க, கை தவறி வர கீழே போட்டால் எல்லாமே கலஞ்சிருச்சு, ஸோ ப்ளீஸ் இதை எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தாயேன் அப்படின்ட்டு வர கெஞ்சிக்கிட்டு இருப்பான். சரி, ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் வேலை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ தான் எல்லாருக்கிட்டே சொல்லணும், அதுக்கு கணக்கு காட்டணும் நான், புரியுதா அப்படின்ட்டு வர சொல்லுவாள். சரி, ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே இவ்வளோ வர எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியா, என்ன இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க, லாஸ்ட்டாக ஒரு வேளை இது தப்பாக அரேஞ்சாக இருந்தனா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு வர கேட்பான். லாஸ்ட்டாக தப்பாக இருந்தனா என்ன, எல்லாத்தையும் களைச்சி போட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியதான், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வேறு சொல்லுவாள். உடனே இவனும் வச்சா லைஃபாக இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பான். என்னடாச்சு உனக்கு திடீர்னு பூமர் மாதிரி பேசுகிற? ஆமாம், நானும் கேட்கணும்னு நினச்சேன், இது என்ன பிக்கு அப்படின்ட்டு வர கேட்பா. நீயே பாரு, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டு பார்ப்பாலாம், ஏதோ அழகாக இருக்கும்லாம் சொன்னேன், மூஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. இன்னும் அழகாக இல்லையா என் ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கில் இருக்கிற மாதிரி இவனும் போஸ் கொடுத்துட்டு வர படுத்துக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் கட்டுவாங்க. சூக்கம் எதையோ வர தீவிரமாக உட்காந்து வர வரைஞ்சிக்கிட்டு இருப்பா. ஆமாம், என்ன பண்ணுற, ஏதோ மெஜிஷியன் தலையில் வச்சிருப்பாரு அதே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வர தாத்தாவும் கேட்பாரு. இதை ஹேட்டியாக சொல்கிறீங்க? ஆமாம், இதுவும் ஹேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேறு வரைய ஆரம்பிச்சிருவா. அதில் வேறு ஃப்ளவர்ஸ்லாம் வேறு எடுத்து ஒட்டிக்கிட்டு இருப்பாலாம். ஆமாம், எதுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் ஓட்டுற, சிம்பிளாக பிளாக் கலரில் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு வர சொல்வார். இது வந்து ஹேட்டு தான், ஆனால் உங்களுக்கு கிடையாது, நான் வேணால் உங்களுக்கு ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாள். அப்போ இது யாருக்கு அப்படின்ட்டு வர தாத்தாவும் கேட்பாரு. இது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஷின்னுக்கு அப்படின்ட்டு வர சொல்வாள். என்னது ஷின்னா, அவன் சரியான திமிரு பிடிச்ச பையனாக இருக்கான், ஆனால் ஒன்று சொல்கிறேன் சூக்கு, அவனுக்கு வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், நீ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத அவன்கிட்ட அப்படின்ட்டு வர சொல்வார். உடனே இவளுக்கும் வேறு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுமா. குட்டி பொண்ணாக இருந்தாலும் பெரிய மனுஷன் மாரி பேச ஆரம்பிச்சிருவா. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்களா, எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் வாயை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கத்த ஆரம்பிச்சிருவா. இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். இந்த பக்கம் கிறிஸ்டியை வேறு பார்க்க போட்டு கிளின்னு வேறு கிழிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு நீ ஹாங் கூட கான்ட்ராக்ட் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஹாங்கும் உடனே பழைய கம்பெனிஸ்லாம் இப்போ பழைய ஸ்டாரை வச்சு தான் பண்ணுறாங்க, பெரிய ஹிட் ஆகுது ஷோ, ஸோ அதனால தான் நானும் பிளான் பண்ணேன் அப்படின்ட்டு வர சமாளிச்சுட்டு இருப்பாரு. யார் நீ தானே, மரியாதையே கேன்சல் பண்ணு அப்படின்ட்டு வர இவங்களும் கற்றுவாங்க. கேன்சர்லாம் பண்ண முடியாது, ஆல்ரெடி சைன் பண்ணியாச்சு அப்படின்ட்டு வர இவரும் சொல்லிக்கிட்டு இருப்பார். யார்கிட்ட போய் சொல்கிறேன், நான் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு தான் வந்தேன், அவள் சைனே இன்னும் கான்ட்ராக்டில் பண்ணல, மரியாதையே எல்லா கான்ட்ராக்டையும் இப்போயே கேன்சல் பண்ணுற அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ட்டு வர இவரும் திருட்டு மொழி முடிச்சுட்டு இருப்பாரு. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பச்சையை வர நடிச்சுக்கிட்டு இருப்பாரான். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை தான், 20 வருஷம் ஆனாலும் நீ வந்து திருந்தவே மாட்டேன், நாய் வாழ நிமிர்த்தவே முடியாது, சிஇஓ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் அவள் பக்கத்துலேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கியா, நான் அதுக்கு விடவே மாட்டேன், இப்போ மட்டும் நீ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலன்னு வச்சுக்கேன், கோவத்துக்கு நீ ஆளாகாத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. உடனே இவரும் வேறு ஐஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேறு கையை பிடிச்சிட்டு, என் கண்ணை பாரு, உன்னை தவிர நான் வேறு ஏதாவது பொண்ணை நான் பார்த்துருக்கேன்னா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு வேறு ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி, ஓகே, என்னை ரொம்ப எம்பரசிங்காக ஃபீல் பண்ண வைக்காத, நான் உன்னை நம்புகிறேன், வீட்டுக்கு 6 மணிக்கெலாம் வந்துட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேறு போயிடுவாங்க. உடனே பார்க்கும், ஐயோ இந்த பைத்தியத்தோட தொல்லை தாங்க முடியலையே, என் லைஃப் தான் இப்படி இருக்கா இல்லை ஒவ்வொரு ஆம்பளைங்களோட லைஃப்பும் இப்படி தான் இருக்குமான்னு வேறு புலம்பிகிட்டு இருப்பார். இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சோகத்தானே வந்தாலும் சரி, அதெல்லாம் நான் சாதனையாக மாற்ற தான் போகிறேன், அங்கேயும் சரி அந்த பில்டிங்லேயும் சரி நான் ஆக்குப்பை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு வேறு வில்லத்தனமாக பேசி
பேசிக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் யோவும் அந்த கேர்ள்ஸும் வேறு ஈவெண்ட் முடிச்சு வந்துட்டு இருப்பாங்களா, இவங்க வேறு ஜாலியாக பேசிகிட்டே வருவாங்க. திடீர்னு யோவும், ஆமாம் வாங்குக்கு நிறைய கடன் இருக்கா என்ன அப்படின்ட்டு வேறு கேட்பான். என்னது வாங்க, அவர் ஏன் பேரை சொல்லி கூப்பிட்றா, மரியாதையே பேசு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே சிஇஓக்கு என்ன கடன் இருக்கா என்ன அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பான். இப்போ இருக்க பில்டிங் வேறு லோனில் இருக்காது, எப்போ வேணாலும் ஜப்தி பண்ணிவிடுவாங்க பேங்க் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே யோவும், இவருக்கு சேவிங்ஸ்லாம் எதுவும் இல்லையா அப்படின்ட்டு வேறு கேட்பான். பேக்கரிலாம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு வேறு கேட்பானா. பேக்கரி இருக்குது, அதெல்லாம் சும்மா சர்வைவலுக்காக மட்டும்தான், பெருசாக அதுலேருந்து காசுலாம் வராது. பத்தாததுக்கு இவர் எங்கே ரொம்ப நல்ல மனுஷன் வேறு, எல்லாரையும் தன்னோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு வேறு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு இவர் ஃப்ரெண்டு யாரும் காணாமல் போயிட்டாரா, அதனால் பல வருஷமாக வேலைக்கே போகாமல் கொரியா ஃபுல்லாக வேறு தேடிட்டு இருக்காரு. அதில் வேறு இவளோட கரியரே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. உடனே யோக்கு வேறு பயங்கர டச்சிங்காக போயிடும். இந்த பக்கம் வாங்க தான் கட்டுவாங்க. வாங்க ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோக்கு வேறு வந்துருப்பாரு. ஆமாம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், என்ன மேட்ரு அப்படின்ட்டு வேறு அந்த எம்டியும் கேட்பாரு. இல்லை உனக்கே தெரியும் நான் மேனேஜராக இருந்திருக்கேன், எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னு. ஸோ உங்கள் ஸ்டுடியோவில் எனக்கு ஏதாவது வேலை போட்டு தெரியா, நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டு வேறு சொல்வார். உடனே இவரும் வேறு, இப்போல்லாம் மேனேஜர் வேலை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பெரிய பெரிய டிகிரிலாம் படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரியணும், சைனீஸ் தெரியணும், உனக்கு ரெண்டில் ஏதாவது ஒன்றுனா தெரியுமா அப்படின்ட்டு வேறு கேட்பார். இவரும் தெரியாதுன்னு சொல்லுவாராம். ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வேறு இவரும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாரு. இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் காட்டுவாங்க. உவன் வேறு ஷிஃப்ட் முடிச்சுட்டு பயங்கர டயரில் வீட்டுக்கு வருவா. உடனே யோவும், பார்ட் டைமர் என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு வேறு மொக்க போட்டுக்கிட்டே இருப்பான். என்னாச்சும் உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆஃபீஸில் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க, ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், தயவுசெய்து என்னை எதுவும் தொல்லை பண்ணாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திப்பா. இவனை வேறு சும்மா இல்லாமல் ரூம் கதவை வேறு திறந்து விட்ருவான். ஏதோ ஒரு ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னு சொன்னால் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆமாண்டா எனக்கு நிறைய வேலை இருக்குது, படித்தே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு படிச்சுக்கிட்டு இருப்பான். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, கதவு சாத்திட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, ரொம்ப என் மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, உங்ககிட்ட கேட்டால் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு அப்படியே கேட்கணும்னு சொல்லிட்டு வேறு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவ்வளோ வேறு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருப்பான். மரியாதையே போறியா இல்லையா, எனக்கு ஆல்ரெடி தலை வலிக்குது, ஏன்டா என்ன சாவடிக்கிற, ஆஃபீஸில் வேறு ஒருத்தன் எம்ஜின்னு உட்காந்து என் உயிரை வாங்குறான், இங்கே நீ உயிரை வாங்குற, மரியாதையே போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு கதவை சாத்துவா. இருந்தாலும் இவன் கதவை திறந்து விட்டுட்டு, இங்கே பாரு என் மனசில் இருக்கிறத வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இது என்னை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னை பற்றியும் வேணா நினச்சிக்கோயேன், நான் உனக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன், நீ என்ன பண்ணணுன்னு மட்டும் எனக்கு சொல்லு, அப்போனா எனக்கு ஒரு ஐடியா வருதான்னு பார்க்கலாம். நீ வந்து 20 வருஷம் கழித்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்க, இங்கே வந்து யாருக்கும் உன்னை தெரியவே மாட்டுது, நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிற, அப்போ நீ என்ன பண்ணுவ, உன் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ ஹெல்ப் பண்ணுவியா இல்லை உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருப்பியா, எப்போ பாஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவியா, என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்ட்டு வேறு கேட்டுட்ருப்பான். இவளுக்கு வேறு பயங்கர கடுப்பாக போயிடும். ஓஹோ இதுதான் அந்த சீரியஸ் சினாரியோவா, என்ன வெறுப்பேத்துறியா, எனக்கு வேலை இல்லைன்னு நினச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கத்த ஆரம்பிச்சிருவா. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல அப்படின்ட்டு வேறு இவனும் கெஞ்சிட்ருப்பான். இப்போ மரியாதையே ரூமை விட்டு வெளில போறியா இல்லை என் கோவத்துக்கு ஆளாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு பேய் மாரி கத்த ஆரம்பிச்சிருவா. ஏன் இப்போ கத்துறேன், நான் ஒரு ஹெல்ப் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விடாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்டா என்னை சாவடிக்கணுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா, ஆஃபீஸில் ஒரு பைத்தியக்காரன் என்ன உயிரை வாங்குறான், இங்கே நீ என்ன உயிரை வாங்குற, என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வேறு வெளில தள்ளிட்டு கதவு சாத்த வேறு ட்ரை பண்ணுவா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டே இருவான். மரியாதையே போடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு படிக்க ஆரம்பிச்சிருவா. இவனை வேறு பயங்கர கன்ஃபியூஷனாக, சரி ஓகே நமக்கு எதுக்கு இந்த தலைவலிலாம், நம்ம வேலையை பார்ப்போம், யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கெல்லாம் வேறு வாங்கி சாப்பிட்டு இவன் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த கடையில் வாங்க வேறு வேலை கிடைக்கலன்ற விரத்தில் வேறு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. உடனே அதை யோவும் பார்த்துட்டு, நீ சரக்குலாம் அடிப்பேன், இது வரைக்கும் நீ இவ்வளோ பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை, வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்டா நான் இங்கே வேதனையில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு நக்கலாக இருக்கா, மரியாதையே ஏஞ்சிப்பேன், என்னை தொல்லை பண்ணாத, என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்ட்டு வேறு கதறிட்டு இருப்பாரு. உனக்கு என்ன பிரச்சனை, லோன் தானே, எவ்வளோ காசு வேணும் உனக்கு அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பான். இப்போ சொன்னால் மட்டும் நீ எடுத்துகிட்டு வந்து கொட்டிடுவ, ஏன்டா என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்க, ஆல்ரெடி நான் வயிற்றுச்சலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் வேறு உட்காந்துட்டு இருப்பாரு. கரெக்டு தான், என்கிட்ட காசு இப்போ எதுவுமே இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உண்மையை சொல்லணும்னா தப்பு எங்கள் மேலே தான் இருக்குது, நாங்கள் மட்டும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், நீயும் காசை தூக்கிட்டு ஓடி இருக்க மாட்டேல்ல, நீ எழுதுற நீ பாடுறன்னு சொல்லிட்டு தானே அந்த உரிமையில் நீ அந்த காசை தூக்கிட்டு ஓடின, லீகலாக பார்த்தா அது அதுவும் தப்பு இல்லை தான், ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல மனுஷங்களுக்கு, அது பிரகாரம் பார்த்தா நீ பண்ணது துரோகம் தானே, நானும் உன்ன மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் ஒரு சுயநலவாதியாக என்னால் வாழவே முடியல, நினச்சா கூட என்னால் இருக்க முடியல, நான் செத்து திருப்பி பிறந்தா கூட உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி யோகிட்டே வரை கிழின்னு கிழிச்சிட்டு இருப்பாரு. சரி இதுக்கு மேலே என்னால் இந்த லோனெல்லாம் அடைக்க முடியும்னு நம்பிக்கையே இல்லைடா, அவ்வளோதான் நான் கடன் பட்டே சாக போகிறேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வேறு அப்படியே போதையில் படுத்துருவார். மட்டையான வாங்க வேறு யோவும் தூக்கிட்டு வந்துட்டுருப்பான். இப்போலாம் எனக்கு வேறு வேலையே இல்லை, எல்லாரையும் உப்பு மட்டும் தூக்கிட்டு வரதான் முழு நேரம் வேலையாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வேறு புலம்பிட்டே வந்துட்டுருப்பான். வாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே ரோட்டில் நான் கூட ஃபுல்லாக மட்டையாகிட்டேன், நான் டெபியூ ஆகும் போது நீ தான் என்னை போதையில் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன், இப்போ பாரு நிலமை அப்படியே தலைக்கீழ மாறிடுச்சு, நீ மட்டையாக இருக்க நான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே வேறு வாங்கும் போதையில் என்னை மன்னிச்சரா, நான் உனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேறு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏன் இப்போ வளரிட்டு இருக்க, கம்முனு நம்ம வீட்டுக்கு போகலான்னு வேறு தூக்கிட்டு வந்துட்டு இருப்போம். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் கட்டுவாங்க. வேறு வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சி வந்து பாத்ரூம் கதவை வேறு ஓப்பன் பண்ணிடுவான். உள்ள வேறு லீ இருப்பான். சாரிடா வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சி அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு
பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு வேற சமாளிச்சுட்டு இருப்பா. இல்லை பரவாயில்ல விடு, உன் கால் எப்படி இருக்கு, மவுண்டனில் வேற ஸ்லிப் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் சொன்னா, இப்போ வலிலாம் பரவாயில்லையா அப்படின்ட்டு வேற கேட்பான். அவ்வளோ வேற ஓகே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி தாங்கி வேற நடந்துட்டு இருப்பா. உடனே வேற இழுத்து போட்டு அப்படியே காலில் ஒத்தரை வேற கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். டான்ஸ் கிளாஸில் எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் அடிப்படும், ஸோ நாங்கள் இதுதான் பண்ணுவோம், சரியாயிடும் அப்படின்ட்டு வேற இவனும் ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பான். நீ வேற குவிட் பண்ணிட்டியே, லைஃப்பில் என்ன பண்ண போகிற, உன் மைண்டில் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பான். அது எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சதை நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்ட்டு வேற ஃப்ராங்காக சொல்லிவிடுவான். உடனே இவளுக்கும் வேற இவ்வளோ தான் சொல்கிறா போல அப்படின்னு நினச்சிட்டு வேற அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் இவன் வேற வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். சரி நம்மளால தான் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்மளால தான் வாங்கவும் வேற பயங்கர கடனாளியாக இருக்கான், இப்போ இந்த பில்டிங் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்ட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பான். வாங்க வர என்னால் செல்ஃபிஷாலாம் இருக்க முடியாது, என் கூட இருக்கவங்களாம் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் வேற சொல்லியிருப்பாரு. அது வரையும் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுவுமே பண்ணாமல் பாஸ்ட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற டிசைட் பண்ணுறான். இங்கே கட் பண்ணால் ஸ்டுடியோ தான் கட்டுவாங்க. ஹைரியும் நவ்கிட்ட வந்துட்டு, ஆமாம் ஓல்ட் மேன் எப்படி இருக்கான், நல்லா தானே இருக்கான், எதுவும் ஃபீலிங்லாம் அவனுக்கு இல்லையே, நான் டெக்ஸ்ட் பண்ணால் கூட அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான், ரிப்ளை கூட பண்ணவே மாட்டான் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவனை நான் பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், உன்னால் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்ட்டு வேற கேட்பா. அதெல்லாம் முடியவே முடியாது, மறந்துடு அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். அதை சொல்கிறதுக்கு நீ யார், மரியாதையாக என்னை கூப்பிட்டு போயிட்டு அவனை மீட் பண்ண வை, இல்லை அவன் எப்போ ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு, நானே வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுவா. உடனே நவ்வும், இவன் என்ன பாஸ் மாதிரி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நானும் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம்லாம் சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் மட்டும் நான் எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்கிறேன் பாருன்னு போயிட்டு பிறகு வேறு வீரவாசனம் பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் காட்டுவாங்க. அவரும் பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருப்பாரா, அங்கே சூக்கு வேறு விளையாடிக்கிட்டு இருப்பா ஷின்னு கூட. ஷின்னு வேறு ஊஞ்சலில் உட்காந்து சூக்கை பிடிச்சி தள்ளுன்னு வேறு உயிரை வாங்கிட்டு இருப்பான். இவெல்லாம் ஒரு பையனா, சின்ன பொண்ணை போயிட்டு இப்படி தள்ள விட்டுட்டு இவன் எரும மாடு மாரி உட்காந்துருக்கான், இவன் சும்மாவே விடக்கூடாது, நான் யாருன்னு காட்டுறான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒளிஞ்சு நின்று வேறு பயங்கர வில்லன் மாரி வேறு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்க்க வேறு பயங்கர காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். எக்ஸசைஸ் பண்ணுன்ற பேரில் விஷ வேலையை மட்டும் நிறுத்தவே மாட்டான். அவன் அசிஸ்டன்ட் கிட்ட வாங்கோட பில்டிங்கை சீஸ் பண்ண சொல்லி பேங்க் கிட்ட வேறு போட்டு கொடுக்க சொல்லியிருப்பான். அவனோட அசிஸ்டண்ட்டும் பாஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க சீக்கிரமாக சீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே, இதுக்கப்புறம் எந்த மீட்டிங்கும் என்கிட்ட வர வைக்காத, நான் வேறு பயங்கர பிஸியாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் கட்டுவாங்க. தாத்தாவும் சூக்கை கூப்பிட்டு, என்ன தான் நடக்குது, ஏன் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அந்த ஷின்னு பார்த்தா கெட்ட பையன் மாதிரி இருக்கான், நீ ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ தான் அங்கே உட்காரணும், அவன் தான் உன்னை பிடிச்சி தள்ளி விடணும், ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, அவனை பார்க்கும்போது அவ்வளோ திமிரு பிடிச்ச பையன் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருப்பார். உடனே சூக்கம் வேறு பயங்கரமாக டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவா. ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ எனக்கும் ஒரு பர்டிகுலர் வயசு ஆகிடுச்சு, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, என்னோடய பர்சனல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு டென்ஷனை கத்த ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் பார்க்க தான் காட்டுவாங்க. பார்க்க வேறு பிஸியாக ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு, பாஸ் உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். யாரா அது, நான் தான் மீட்டிங்கில் இருக்கேன்னு தெரியாது அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். யாரா அது அப்படின்ட்டு வேறு கேட்பானா, பேர் கூட ஏதோ யோன்னு சொன்னார் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். என்னது யோவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேறு பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து யோவும் உள்ளே வந்துடுவான். இல்லை இல்லை இது நீ இல்லை, நீ பேய் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். பார்க்கும் யோவா தனியாக கூப்பிட்டு போயிட்டு, என்னால் இதை நம்பவே முடியல, நீ திரும்பி வந்துட்டியா, நீ உண்மையாகவே யோதானா, என்னால் நம்பவே முடியல, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இல்லை என்னை ஏமாற்ற போறியா அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பான். என்கிட்ட ப்ரூஃப்லாம் எதுவும் இல்லை, உண்மையை கொஞ்சம் நம்புறது கஷ்டம் தான், ஆனால் வாங்கக்கே இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். எது வாங்குக்கும் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேறு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். அதெல்லாம் விடு, என்னோட லிரிக் புக்கு உங்ககிட்ட தான் இருக்கணும் எனக்கு தெரியும், அதில் இருக்க சாங்ஸ் எல்லாம் நீ எம்ஜே பேரில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே பார்க்குக்கெல்லாம் பயங்கர ஷாக்காக போயிடும். நீ எதுவும் ஷாக் ஆகாதுப்பா, பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சோண்டு இப்போ காசு தேவை இருக்குது, அது மட்டும் நீ சரி பண்ணிவிடு, அதேமாதிரி நான் மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன், உன் ஆஃபீஸ்லேயே எனக்கு ஒரு வேலையும் ஒரு செட்டப்பும் மட்டும் பண்ணி கொடுத்துரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதேமாதிரி என்னோட பேர் யோன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரிய வேணாண்ணே, என்னை பற்றி வேறு யாருக்கும் தெரிய வேணாம், நான் இங்கே வேறு ஒரு பேரில் இருக்கேன், வேணா பாங்குன்னு என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே இவனை வேறு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேறு கீழே வந்துடுவான். இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் காட்டுவாங்க. தாத்தாவும் வேறு அந்த ஷின்னை கூப்பிட்டு பயங்கரமாக வேறு டீல் பேசிகிட்டு இருப்பார். காசெல்லாம் கொடுத்துட்டு, நீ எப்படியாவது என் பேத்தியை மறந்துடு, ஏன்னா நான் வந்து அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், நீ வந்து ஈஸியாக என் பேத்தி என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு கொண்டு போயிடுவியா, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லவ்வர்ஸை பிரிக்கிற மாதிரி வேறு பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பார். உடனே அந்த பையனும் வேறு காசப்பட்டு, இப்போ என்ன சொல்ல வரீங்க, சூக்கை நான் பிரேக்கப் பண்ணணும் அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு காசு எடுத்துகிட்டு ஓடிடுவான். சரி இவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஏதோ பெருசாக சாதிச்சா மாதிரி வேறு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. பேக்கரியில் ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணுங்களை வேறு சூக்கோட அம்மாவை பற்றி வேறு பயங்கரமாக காசிப் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே வாங்க வந்து எதுக்கு அந்த கதைலாம் பேசிக்கிட்டு இருக்கு, அதுவே ஒரு ட்ராஜடி அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். பாஸ் ப்ளீஸ் பாஸ் சொல்லுங்கள், இவ்வளோ பாவம் இல்லை, அந்த ஸ்டோரியை கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கா அப்படின்னு வேறு அந்த பொண்ணும் சொல்லும். உடனே வாங்க வேறு அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பார். சூக்கோட அம்மா வேறு ஒரு ரவுடியை லவ் பண்ணாங்க, அவங்கள மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க, அப்போ தான் சூக்கே பிறந்தா. அதுக்கப்புறம் சூக்கை வந்து அவங்க தாத்தா கிட்ட கொடுத்துட்டு 2 பேருமே வேறு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் வேறு இறந்துட்டாங்க. அந்த நிமிஷத்துலேருந்தே இவர் தான் வந்து தன்னோட பேத்தியை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். உடனே அந்த பொண்ணுங்களும் வச்சா சூக்கோட நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, அம்மா இல்லாமல் பாவம் குழந்தை தனியாக வளர்ற அப்படின்னு
அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து வாங்க வேறு பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க. உங்கள் லோன் எல்லாம் எல்லாருமே அடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யார் அடிச்சாங்க அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. வேறு யார் பார்க் தான் அடைச்சாரு அப்படின்ட்டு வேறு ஃபோனை வச்சுருவாங்க. ஒரு வேளை அப்போது ஹாங்கு கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டாலா என்ன அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்க்கும், ஐயோ நீ கேட்ட மாதிரி எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டேன், இப்போ டீமுக்கு நான் உன்னை சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. இப்போதைக்கு இது போதும், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நானே உன்னை கூப்பிட்றேன், இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ட்டு வேறு மூஞ்சல் அடிச்ச மாதிரி வேறு சொல்லிவிடுவான். பார்க்கும் வேறு சமகானில் ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டு அவன் அசிஸ்டண்ட்டையும் வேறு கால் பண்ணுறான். கால் பண்ணி இப்போ ஒருத்தன் வந்தான்ல, அவன் வந்து யார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்கிறாரு. உடனே அவன் அசிஸ்டண்ட்டோ, சார் ஒரு முக்கியமான விஷயம், கிறிஸ்டி சூப்பர் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறாங்க, செம்ம கோவமாக இருக்காங்க, நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா செம்மடி வாங்குவீங்கன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிருவான். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் காட்டுவாங்க. நம்ம வேறு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா, உடனே வேறு பின்னாடி வந்துட்டு எட்டி ஒன்று உதைப்பா. ஏய் என்னடா பண்ணுறக்க நடு வீட்டில், ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பா. உங்ககிட்ட நான் பேசுகிற மாதிரி இல்லை, உன்னால தான் என் ஃப்ரெண்டோட லைஃபே நாசமாக போச்சு, அவனுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கிடச்சிது, அதுவும் உன்னால் கெட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். என்னாலையா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஆமாம், நீ வேறு மவுண்டெயினில் அங்கே தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச உடனே ஆடிஷனை கூட தூக்கி போட்டு உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ஓடி வந்தானே, உனக்கு தெரியாது அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். ஒழுங்காக தண்ணியை கொடு, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு தண்ணி தான் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மவுத் வாஷர் வேறு எடுத்து வாயில் கொட்டிப்பான். என்னது இது கருமம் அப்படின்ட்டு வேறு கதறிட்டு இருப்பான். வேறு என்னது மவுத் வாஷர், நீ தான் பல்லு வளர்க்குற பழக்கமே கிடையாது, அட்லீஸ்ட் இப்போனா வாய் க்ளீன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெளில போய் ஊஞ்சலில் படுத்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து லீயும் வருவானா, என்ன இப்போலாம் ஊஞ்சல்லையே இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆமாண்டா, நான் இந்த ஊஞ்சலுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே படுத்து வானத்தை பார்த்தா சூப்பராக இருக்குது, ஸ்டார்ஸ் எல்லாம் பயங்கரமாக தெரியுது அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே போதும், பனி ஓவராக பெய்யுது, வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு வேறு கூப்பிடுவான். டெய்லி ஒரு நிமிஷம் இரு, நேற்று நீ எங்கே இருந்தேன், என்னை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு மவுண்டெயினுக்கு வந்தியே என்ன அப்படின்ட்டு வேறு கேட்பா. வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீ போயிட்டு இருந்த, சரி விடு பரவாயில்ல அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். டேய் இல்லைடா, எனக்காக நீ ஆடிஷன்லாம் வேறு மிஸ் பண்ண போல், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்வா. ஏய் நான் வேணும்னா அவங்களே என்னை திருப்பி கால் பண்ணுவாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு வேறு லீவும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். டெய்லி ஒரு நிமிஷம் இறேன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமா, என்னால் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாதுன்னு வேறு சொல்லிவிடுவான். டேய் யோசிச்சு பாரு, என்கிட்டலாம் ரொமான்டிக்காக உன்னால் இருக்க முடியுமா, எனக்கு கிஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு வேறு கேட்பா. இவனை வேறு கொஞ்சம் கூட யோசிக்குமா, பட்டுன்னு வேறு வந்து கிஸ் பண்ணிவிடுவான். என்னால் உனக்கு கிஸ் பண்ண முடியுது, நீ சொல்கிற மாதிரி என்னால் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வேறு உள்ளே போயிடுவான். ஊக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது, பயங்கர ஷாக்கில் வேறு நின்றுட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் குட்டி பாப்பாவை தான் கட்டுவாங்க, அவளும் உட்காந்து கதறி கதறி வேறு அழுதுட்டு இருப்பா. அந்த தாத்தாவும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி கதறி கதறி அழுகுற, வானம் தான் இடிஞ்சு கீழே விழுந்துச்சா இல்லை நான் தான் செத்து போயிட்டேனா, எல்லாருமே உன் கூட தானே இருக்கும் அப்படின்ட்டு வேறு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. இல்லை தாத்தா எனக்கு ஷின்னு தான் வேணும், அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு வேறு லவ் ஃபெயிலியரில் கதறுன்னு வேறு கதறிட்டு இருப்பா. அடிப்பாவி இதுக்கு அழுகுற, நான் தான் சொன்னேன்ல அவன் பார்க்கும் போதே தெரியுது அவன் நல்ல பையன் இல்லைன்னு சொல்லிட்டு, விடு நான் வேணா உனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வரட்டுமா அப்படின்ட்டுலாம் வேறு கேட்பாரு. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ஒன்றும் வேணாம், என்னை தனியாக இருக்க விடுங்க அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் ஊவா தான் கட்டுவாங்க. ஊவா வேறு ரூம்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. அவனுக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி பைத்தியம் மாரி நடந்துக்கிறான், அவனை சும்மாவே விடக்கூடாது, பைத்தியக்காரா இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வேறு வெளில போவா. அவனுங்க வேறு உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க, தலை மேலேயும் ஒன்று போடுவா. லியோ வேறு ஏதோ ரியாக்ட் பண்ணாமல் கம்முன்னு அடி வாங்கிட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் அடிச்சுட்டு வேறு அவளும் போய் கதவு சாத்திப்பா. உடனே நவ இங்கே என்ன நடக்குது, எதுக்கு நான் அடிச்சுட்டு போகிறா அப்படின்ட்டு வேறு கேட்பான். லியோ நான் டிசர்விங் தான்டா, விடு பரவாயில்ல, நான் பண்ண ஒரு விஷயம் நினச்சி நான் இப்போ ரிக்ரெட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வேறு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் காட்டுவாங்க. அவரும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் பேரை வேறு பேப்பரில் எழுதி வேறு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு ஐஸ்கிரீம்லாம் இவ்வளோ பெரிய பேர்லாம் வைக்கிறாங்க, சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வேறு போய் டேபிளில் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து அந்த சின்ன வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருப்பான். நான் உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணாலும் வாங்கி தரேன், என்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே தாத்தாவும் என் பேத்தி அழ வச்சுட்டு இங்கே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு வேறு மாஸ்டர் பிளான்லாம் வேறு போட்டுட்டு இருப்பாரு. வெளியே இவனை வேறு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டு இருப்பான் அந்த பொண்ணுக்கு. டக்குன்னு வேறு தாத்தாவும் ஐஸ்கிரீமை பிடிங்கிட்டு வேறு ஓடிடுவார். இப்போ என்ன பண்ணு, இப்போ எப்படி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடுவேன் அப்படின்ட்டு வேறு நக்கலாக வேறு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரோ. உடனே அந்த பையன் வேறு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். அங்கே இருக்கிறவங்கலாம் என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு வேறு கேட்பாங்களா. அந்த தாத்தா என் ஐஸ்கிரீமை பிடிங்கிட்டாருன்னு வேறு போட்டுவிட்ருவான். ஐயோ விஷப்பூச்சி போட்டு விடுச்சு, சரி நம்ம ரன்னிங்கில் இருப்போம் அப்படின்ட்டு வேறு தாத்தாவும் அங்கே வந்து ஓடிடுவார். இங்கே கட் பண்ண பார்க்க ஒரு ரூமுக்கு வருவாரா. உள்ள வர உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்ட்டி. இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. நானா இந்த ப்ரோக்ராம்லாம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அதுவும் ரூமில் போய் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. இந்த ரூம் நல்லா பெருசாக தானே இருக்குது, எனக்கும் போர் அடிக்கும், உன் கூடயே உட்காந்து நான் ஒர்க் பண்ணுறேனே, நம்ம 2 பேரும் இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இருப்பான். வேணவே வேணாம் நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேறு வெளில போயிடுவார். இவன் ஜாலியாக கடலை போட்டு வேறு விளையாடிக்கிட்டு இருப்பான். இங்கே கட்டுவானா தாத்தாவை தான் கட்டுவாங்க. இவரை வேறு டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு வந்திருப்பானா. தலை வேறு இப்போலாம் ரொம்ப வலிக்குது, ஒரு வேளை வயசாகிடுச்சோ என்னவோ அதனால தான் தலை வலிக்குது போல், நான் வேறு இப்போ நிறைய வேர்ட்ஸை வேறு மறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். உடனே டாக்டருக்கு வேறு சமோஷாக ஆகிடும். எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு வேறு கேட்பார். கொஞ்சம் நாளாகவே அப்படின்ட்டு வேறு சொல்வாராம். அப்போ நம்ம இம்மீடியட்டாக இதை செக்கப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வேறு சொல்லிருவாரு. இங்கே கட் பண்ணால் ஸ்டார் பஞ்சை தான் காட்டுவாங்க. அங்கே ஸ்டுடியோவில் வேறு லாபிலேயே வேறு ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். எல்லாரும் வேறு அப்படியே நின்று வேறு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வேறு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒயர் தடிக்கு அப்படியே வேறு கீழே விழுந்துருவாங்க. இருக்க லைட்டு வேறு அப்படியே கீழே வந்து
வேறு செதற ஆரம்பிச்சிருமா. அவன் கையில் வேறு பயங்கரமாக அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். பக்கத்தில் இருக்க டான்ஸர் பொண்ணுக்கும் காலில் சின்ன ஸ்க்ராட்ச் தான் ஆகும். உடனே வேறு எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக அப்படியே விசாரிச்சுட்டு இருப்பாங்க. டேரக்டர்லாம் பிடிச்சி கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. யார் நீ, இந்த பொண்ணுக்கு மட்டும் எதாவது அடிபட்டுச்சுன்னா நீ பொறுப்பு ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி கண்ணா பின்னான்னு வேறு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்பன்னு பார்த்து அங்கே வந்துடுவான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சவுண்டு கொடுப்பானா. உடனே டேரக்டர் ஆமாம் யாரா இவன் அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. இவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு வேறு அவன் அசிஸ்டன்ட் சொல்லுவானா. என்ன பிரச்சனை, நீ பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு என் எம்ப்ளாயிஸை திட்டிகிட்டு இருப்பியா, இவங்களுக்கு அடிபட்டிருக்கேன் நீ ஏன் வந்து பதில் சொல்லுவா அப்படின்னு வேறு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வேறு அந்த டேரக்டரும் மன்னிப்பு கேட்டுருவான். உடனே வேறு ஊக்கிட்ட வந்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே கையை கட்டு அப்படின்ட்டு வேறு பார்த்துக்கிட்டு இருப்பான். டி தம்ஸ் அப் நீங்கள் என்னடா பண்ணுறேன் இங்கே வேலை பார்க்குறியா என்ன அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆமாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சா அப்படின்ட்டு வேறு கேட்பானா. இப்போ உன்னால் நடக்க முடியலை நான் அப்புறமா சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கூப்பிட்டு போயிடுவான். இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் கட்டுவாங்க. அந்த டாக்டர் வேறு உங்களுக்கு மறதி நோய் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு சொல்லியிருப்பாரு. உடனே தாத்தாவும் சூப் பேரை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் வேறு எழுதி வச்சிருப்பாரு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கால் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.